ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முத்து என்ன பண்ணுறாருன்னா, நான் பிடிச்சிட்டே வரல என்னை எப்படி ஊத சொல்ல போச்சுன்னு பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிற டிராஃபிக் போலீஸ் இன்னொருத்தர் சரிப்பா நீ குடிக்கிறல்ல இந்தா நான் செக் பண்ணுறேன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு, ஒண்ணுமில்ல நீ கிளம்புப்பா அப்படின்றாரு. சார் நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன், ஆனால் அவர் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு போகிறாரு. போனது மட்டும் இல்லாமல் நேராக ஃப்ரெண்ட்கிட்ட போய் காரில் வாட தண்ணி அடிச்சுட்டு திரும்ப அந்த ஆள்கிட்ட போய் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தண்ணி அடிச்சுட்டு ரிட்டர்னில் வரும்போது அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டே காரில் வராரு. வந்தோடனே அதே இடத்துல திரும்ப போலீஸ்காரர் ரிட்டர்னில் செக் பண்ணும்போது முத்து என்ன சொல்கிறாருன்னா, ஓட்டிட்டு வரவர் தண்ணி அடிக்கல, ஆனால் நான் தண்ணி அடிச்சிருக்கேன், என் மேலே கேஸ் போடணும்னு சொல்லிட்டு நம்ம ரவிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ அவர் ரொம்ப பொறுமையாக இருக்காரு. அப்புறம் அடுத்த போலீஸ்காரர் என்ன பண்ணுறாருன்னா, விடுப்பா எதுக்குப்பா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தேவலாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அந்த காரை அனுப்பிச்சி விட்றாங்க. ஒரே சந்தோஷமாக மீனாட சொல்லி சந்தோஷப்படுறாரு. எனக்கு டார்ச்சர் கொடுத்தவனுக்கு நம்ம பதிலடி கொடுத்தி அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, இது உங்களுக்கு தேவையில்லாது, அவங்க அவங்க கடமை தானே செய்கிறாங்க, இதில் எதுக்கு நீங்கள் தேவையில்லாம வம்பு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ எனக்கு சாதகமாக நீ பேசாமல் எப்பயுமே அவனுக்கு சாதகமாகவே நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாம் நீ பணம் சம்பாதிக்கிற திமுறை தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ரொம்ப சாகாகி போகிறாங்க. சரி நீங்கள் ஓவராக குடிச்சிருக்கீங்க, அதனால் இப்போ நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியாது, அதனால் நீங்கள் பேசாமல் தூங்கி எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போயிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதா தன்னுடைய பணத்தை அக்காவுக்கு மீனாவுக்கு டெக்கரேஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா சேர்த்த பணத்தை கொடுக்குறாங்க. அவங்க வாங்கிட்டு மண்டபத்துக்கு போகும்போது போகிற வழியில் சிந்தாமணி ஆளுகள்லாம் அந்த பணத்தை பிடிக்கிட்டு போயிடறாங்க. அந்த பணம் திரும்ப கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்